எங்கள் வீட்டில் என்னோட அக்வாரியமில் ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் இருக்கிறாரு. அவர் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இருக்கிறதுலையே இந்த பிளேஸ் தான் என்னோட உலகம். எப்போவுமே நான் என்னோடய ஃப்ரீ டைமில் இந்த இடத்துல தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நமக்கு சினிமா, என்டர்டெயின்மெண்ட், ரீல்ஸு, ஷார்ட்ஸு எல்லாமே இதுதான். என்னோட டைம் பாஸே இங்கே தான். சோஷியல் மீடியாஸில் தேவையில்லாத விஷயங்களை பார்த்து எப்போவுமே நான் டைம் பாஸ் பண்ணுறதில்ல. என்னோடய ஃப்ரீ டைம் ஃபுல்லாகவுமே இவங்க கூட தான் இருக்கும். இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, இவங்க தான் என்னோடய ரிலேஷன்ஸ் எல்லாமே. எனக்கு ஆல் இன் ஆல் இவங்க கூடவே தான் என் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். வாங்க இப்போது அந்த ஸ்பெஷல் கேரக்டரை பார்த்துடலாம். அவன் வந்துட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் விரும்பி சாப்பிடுவான். மீன், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இவன் தாங்க அவன், அல்பினோ ஜெயின் கௌராமி. வெஜிடபிள்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவான். இவன் வந்துட்டு தக்காளி பழம் பாருங்கள், தக்காளி பழத்தை தான் இப்போவும் வாயில் வச்சுருக்கான். தக்காளி பழம், கேபேஜு, குக்கும்பர், கேரட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவான். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி ஃபீட் பண்ணும்போது மனசு அவ்வளோ லேசாயிரும். வீட்டில் இந்த மாதிரி ஒரு அக்வாரியம் செட் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப இருக்கக்கூடாது. ரொம்ப நாள் என் கூடவே அந்த ஃபிஷ் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த ஜெயின் கௌராமி ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்துட்டு இவனோட ஃப்ரெண்ட்ஸு 2 பேர் பாட்டம் ஃபீடர் இருக்காங்க. அந்த பாட்டம் ஃபீடர்ஸுக்கான ஃபீடு தான் இது. எந்தெந்த ஃபிஷ்ஷுக்கு எந்தெந்த மாதிரி ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறதுமே நம்ம லைட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். பாட்டமில் உள்ள ஃபீட் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி பாட்டத்தில் சிங்க் ஆகிற மாதிரியான ஃபுட்டு தான் நம்ம ஃபீட் பண்ணணும். இப்போ நம்ம அந்த பெல்லட்டை உள்ளே போடுறோம். இந்த லாப்ஸ்டர் எவ்வளவு அழகாக அந்த கையில் அந்த பெல்லட்டை எடுக்கிறது கொஞ்சம் கூர்மையாக பார்த்தீங்கன்னா தெரியும். அது அந்த பிளாக் ஸ்டோனுங்கிறனால ரொம்ப கிளியராக எனக்கு காமிக்க முடியலை, ஆனாலும் தெரியுது. இப்போ பாருங்களேன், அந்த குழந்தைங்க கையில் டாய்ஸ் எடுத்து வச்சுருக்கிற மாதிரி இவ்வளோ க்யூட்டான ஒரு பெட்டு, இவ்வளோ அழகாக இந்த லாப்ஸ்டர் அந்த பெல்லட்டை கையில் தூக்கி வச்சுருக்கிறது பார்க்கவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஜெயின் கௌராமி ஃபிஷ்ஷு பொறுத்த வரையில் 20லேருந்து 24 இன்ச்சஸ் வரைக்குமே வளரக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ இந்த ஃபிஷ்ஷு நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் குறைஞ்சது ஒரு 4 ஃபீட் டேங்காவது நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் ஃபிஷ்ஷு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக நல்ல க்ரோத்தோடு இருக்கும். இந்த டேங்கில் நான் செட் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் தான். நம்ம நிஜமான பிளான்ட்ஸ் வச்சோன்னா மல்லிக்கீரைன்னு நினச்சி நம்மளால் சாப்பிட்டு முடிச்சிருவார். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் இந்த ஜெயின் கௌராமி. வீட்டில் ஃபிஷ் டேங்க் வைக்கிறனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். இந்த ஃபிஷ் எல்லாம் எப்போவுமே நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறத பார்த்தா நமக்குமே கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். குட்டீஸ் வந்து ஃபிஷ்ஷஸுக்கு ஃபீட் பண்ணி அதில் ஃபிஷ் வளர்க்குறதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுமே செம்ம ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு இன்னொரு லாப்ஸ்டர். நான் மொத்தம் 2 லாப்ஸ்டர் இந்த அக்வாரியமில் மெயின்டைன் பண்ணுறேன். இதுவுமே கையில் பிளாக் கலரில் அந்த பெல்லட்டை தூக்கி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்குது. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ரைட் சைடில் அந்த குட்டி டேங்கில் இருக்கிறது எல்லாமே ரியல் பிளான்ட்ஸ் தான். அது ஒரு பிளான்டட் அக்வாரியம். என்னோட முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிற டைமில் சும்மா கண்ட ரீல்ஸ் பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு அக்வாரியம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகும். அது என்னோட சொந்த அனுபவம். இந்த மாதிரி ஒரு அக்வாரியம் வைக்கணுங்கிறது என்னுடைய 10 வயசு ஆசை. ஆனால் அது நிறைவேறினதுன்னவோ 38வது வயசில் தான். அப்போ ஹாபியாக ஆரம்பித்து இப்போது அது நமக்கு பிஸ்னஸாகவும் மாறி போச்சு. பெரிய அளவில் பிளான்ஸ் எல்லாம் வாங்கி பெரிய பட்ஜெட்லாம் இப்போதைக்கு செலவு பண்ண முடியாதுங்கிறவங்க ஒன்றுமே இல்லைங்க. நம்ம மணி பிளான்ட் இருக்குது, போதும், அது போதும். நம்ம வீட்டையும் டேங்கையும் சூப்பராக மாற்றிடும். இந்த மாதிரி ஒரு 2 பாட்டில் மணி பிளான்ட் நட்டு வச்சாலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பிளான்டட் டேங்கில் அந்த பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக வளரும் போது கொஞ்சம் நம்ம அப்பப்போ ட்ரிம் பண்ணி விட வேண்டியது இருக்கும். சின்ன மெயின்டெனன்ஸ் தான். என்னுடைய இந்த அக்வாரியம் பார்த்திங்கன்னா ஜன்னல் பக்கத்தில் தான் இருக்குது. இது வரைக்கும் என்னோடய டேங்கில் ஆல்கே வந்ததே கிடையாது. அது ஏன் வரலைன்னா அந்த ஆல்கே வராமல் இருக்கிறதுக்காக 2-3 ஃபிஷஸ் நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டோன்னா ஆல்கே வராது.
அது என்னென்ன ஃபிஷ்ஷஸ்னு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னுடைய இந்த அக்வாரியம் செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அக்வாரியம் ரிலேட்டடான டிப்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.